தற்குறி. காலேஜ் ப்ரொஃபசர் பார்த்தோம்னா காது மேலே அடிப்பாங்க. அவ்வளவு பிடிக்குமா? டிவிக்கே உயிர் சொல்ல முடியாத அளவுக்கு டிவிக்கே தான் ப்ரோ. இத பார்த்தானே எங்க அப்பா விளக்க பார்த்து அடிப்பாரு ப்ரோ. மன்னிப்பு கேட்டுவிட்டு தயவு செய்து அரசியல் இருந்து ஒதுங்கிருங்க. திரு ஸ்டாலின் இதுக்கு மேல நீங்க அரசியல் இருந்து ஒதுங்கிருங்க. அரண்மனை நாயே அடக்கடா உன் வாயை. நேற்று நிர்மல்குமார் அவர்கள் வாய்க்கிழிய பேசுகிறாரு. எங்களுடைய தலைவர் அரசியல் இருந்து ஒதுங்க வேண்டும் என்று. ஒவ்வொரு கட்சியாக ஒதுங்கி வந்தவர் தான் நிர்மல்குமார். ஒரே கட்சியில் இருக்கக்கூடிய தகுதி படைத்தவர் என்பனும் அரசியல் புனிதர் அல்ல. பாஜகவிலிருந்து, அதிமுகவிலிருந்து, அமமுகவிலிருந்து, கடைசியாக இன்றைக்கு தஞ்சம் புகுந்து தாவேக்காவில் வந்திருக்கிற திரு நிர்மல்குமார் அவர்கள் எல்லாம் எங்களுடைய தலைவரை பார்த்து ஒதுங்குங்கள் என்று சொல்வதற்கு துளியும் அருகதை இல்லை, தகுதியும் இல்லை. ஆட்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி நிர்வாகத்தை செய்து மக்களிடத்திலே திட்டங்களை கொடுத்து உங்களுடைய பேரை நிலைநாட்டுவதை விட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நீங்கள் குற்றம் சுமத்துவீர்களே ஆனால், இது போன்ற தவறான செய்திகளை பரப்புவீர்களே ஆனால், எங்களுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய திரைக்கதை வசனம் தான் எனக்கு ஞாபகத்திருக்கிறது. அரண்மனை நாயே அடக்கடா உன் வாயே என்கின்ற வசனம் தான் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது என்பதை நான் நிர்மல்குமார் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டேன். குருட்டு பக்தர்களுக்காக இது பகல் கொள்ளையாம். 2012 கச்சா எண்ணெயோட விலை பார்த்தீங்கன்னா $120 பெர் பீப்பாய். பெட்ரோல் அப்போ பெர் லிட்டர் ₹65. இப்போ நம்ம 2026 கச்சா எண்ணெயோட விலை வெறும் $72 தான் பெர் பீப்பாய்க்கு. பட் பெட்ரோலோட விலை $115 பெர் லிட்டர். பவர் பெட்ரோலாக இருக்கும். எங்கள் ஊர்லலாம் $108 விற்கிறாங்க. மீம்ஸ் போடுறது கொஞ்சம் கரெக்டாக போடுங்க, தெளிவாக போடுங்க. அப்புறம் நம்ம கொடுக்குற தகவல் கரெக்டாக இருக்கணும். $108 சில்லறைக்கு விற்கிது. அது இன்னும் 115 வரலாம், 120 வரலாம், மேபி வரலாம். ஸோ பக்தர்களாகிய உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, நான் போய் சொல்லலாம், இல்லை இந்த மீம்ஸ் கூட போய் சொல்லலாம், பட் கூகுள் போய் சொல்லாது. நீங்கள் வேணால் இந்த விஷயத்த கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, அது என்னதான் சொல்லுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கமெண்ட்ல அதை சொல்லுங்க. அண்ணன் சொல்றாரு, ஊழல் செஞ்ச யாரையும் சும்மா விட மாட்டேன். மக்கள் சூப்பர். அரெஸ்ட் பண்ண போறீங்களாண்ணா? அண்ணன் இல்ல, கட்சியில சேர்த்துக்க போறேன். போதுண்டா எவ்வா. எங்க வீட்டுக்காரு எனக்கு 19 வருஷம் ஆகுதுல, என்ன அடிப்பாரு. இப்ப விஜய் அண்ணன் வந்ததுல இருந்து என்ன அடிக்கிறதே இல்லப்பா. எங்க வீட்டுக்காரெல்லாம் என்ன அடிக்க பயப்படுறாரு. செல் எடுத்து அடிங்க பாப்போம் அப்படின்னு பயப்படுறாரு. விஜய் செல் எடுத்தீங்கன்னா இது பண்ணிடுவான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணீங்களா? அக்கா கிட்ட விஜய் நம்பர் இருக்கு. எல்லாமே எல்லாம் நடக்குது. பிள்ளைங்களும் நல்லா போறாங்க. எங்க ஏரியாவும் நல்லா செம்மையா இருக்குது. அவர் எப்படி நாங்க விடவே மாட்டோம். வீட்டுலயும் மாற்றம் இருக்குது. சரக்கு அடிக்கிறத நிறுத்திட்டாரு எங்க வீட்டுக்காரு. எதனா ஒன்னா ஐயோ மெயில் போட்டுருவாளே அப்படின்ட்டு அவரும் பயப்படுறாரு. மெயில் போடுறாங்க, சாரி நம்பர் இல்ல, மெயில் போட்டுருவாங்க போல இருக்கு. விஜயனோட மெயில் ஐடி அந்த அக்காவுக்கு பாத்தீங்கன்னா கேளுங்க, மறந்துடாம. நல்லா இருந்துப்பா. எங்க அண்ணா அவரு நல்லதா பண்ற. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். கொய்யால கொய்யா கொய்யா கொய்யால ஐயா. என்ன வேணுமா பாப்பனா? என்ன வேணும் பாப்பா? தெரியுமா உனக்கு? ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு ஏன்டா இப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா கடைசியா பார்க்கும்போது இவ்வளவு கேவலமா இறங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. விளங்குமுடா தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னமா என்னவா என்ன என்ன சொல்லு சொல்லு சொல்லு. அதை குடிக்க விடலாமா அவனை? சுய ஒழுக்கத்துக்கு பேர் போனதுடா நம்ம தமிழ்நாடு. ஏன்டா இப்படி இருந்து தொலைறீங்க? இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க, பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிருவீங்க. நான் என் பிள்ளைக்கு நான் கொடுத்து விடுறேன், நான் குடிக்க விடுவேன். என்னன்னு தெரியும் நீ? என்ன உன் பிள்ளைய குடிக்க சின்ன பையனை போய் குடிக்க விடுவ? அவன் பாவம் இல்லையா, வாழ்க்கை இல்லையா அவனுக்கு? அந்த வாழ்க்கை எனக்கு பார்க்க தெரியும். இன்னும் இவர் உங்க ஊரானே முயல் நானு குடிச்சுக்கிட்டு இருந்தேன். பீர் அடிச்சுக்கிட்டு மீல எப்ப இருந்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன்? எப்ப இங்க ஒரு 4 பேர் ஒம்பளுத்திட்டு இருக்காங்கப்பா. பாப்பாவும் என்கிட்டதான் இருக்கு. இப்ப 4 பேர் வந்துட்டு நான் சிக்கன் வாங்கிட்டு பாப்பா நானும் முயல எல்லாமே உட்காந்து குடிச்சிட்டு இருந்தோம். வீட்டுல பீர் இருந்துச்சுல, அத உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருந்தோம். இங்கிட்டு பாத்துட்டு போனவங்க திருப்பி வந்துட்டு என்ன சின்ன பையனை கூட்டி கொடுக்க, நீ பெரிய ஆளா அப்படின்ட்டு சண்டை போடுறாங்க.